ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மாசானாம் மார்கசீஷோகம் என்று மாதவன் மிக உகந்த இந்த மார்கழி மாதத்தில் சுவாமி அனந்தாழ்வான் அருளிச் செய்த கோதா சதுஷ்லோகியை அனுபவிப்போம். ஸ்தோத்திரத்தை அனுபவிப்பதற்கு முன் அனந்தாழ்வான் வைபவத்தை சற்று அனுபவிக்கலாம். மேல்நாட்டில் திருநாராயணபுரத்திற்கு மிக அருகில் உள்ள சிறுபுதூர் என்னும் ஊரில் கலி பிறந்து 4155 விஜய வருஷம் சித்திரை மாதம் சித்திரை திருநக்ஷத்திரத்தில் அனந்தாழ்வான் அவதரித்தார். அவருடைய ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த தலமோ பெரும்பூதூர், சீடரான அனந்தாழ்வான் அவதரித்த தலம் சிறுபுதூர். இது மிகவும் ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை. இப்பொழுது இங்கு புதிதாக கோவில் கட்டப்பட்டு இந்த தலம் கிரங்கூர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அனந்தாழ்வானுக்கு விக்கிரக பிரதிஷ்டையும் செய்யப்பட்டுள்ளது. இவர் அனந்த ஆண் பிள்ளை என்று ஏன் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்பெருமானார் திருவாய்மொழி காலக்ஷேபம் செய்து வருகையில், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், தழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள்சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்ற திருவாய்மொழி பாசுரத்தில் சிந்துபூ மகிழும் திருவேங்கடம் என்ற இடத்திற்கு அர்த்தம் அருளி செய்து கொண்டிருந்த பொழுது, ஆழ்வார் ஆசைப்பட்டபடியே திருவேங்கடம் சென்று அங்கேயே தங்கி அங்கு எழுந்தருளியுள்ள எம்பெருமானுக்கு உகப்பாக ஒரு நந்தவனம் அமைத்து புஷ்பமாலை கட்டி சாத்துபவர் எவரேனும் இங்கு உளரோ என்று கேட்டார். 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களும் 700 ஜீயர்களும் எண்ணற்ற பாகவதர்களும் அந்த கோட்டியில் இருந்த பொழுதும் ராமானுஜரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டுமே என்று நினைத்தும், யாழியும் கோளரியும் காணமும் வானரமும் போன்ற துஷ்ட விலங்குகள் வாழும் குளிரருவி வேங்கடத்திற்கு செல்ல வேண்டுமே என்று நினைத்தும் அஞ்சி ஒருவருமே அதற்கு பதில் அளிக்கவில்லை. ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்தை பின்பற்றுபவனே உண்மையான சிஷ்யன் என்ற உறுதி கொண்ட அனந்தாழ்வான் உடனே எழுந்து, அடியேனுக்கு நியமித்தால் தேவரீர் திருவுள்ளப்படியே செய்கிறேன் என்று விண்ணப்பித்தார். அப்பொழுது ராமானுஜர் அவரை அழைத்து, அனந்தா, இவ்வளவு பேர் திரண்டிருக்கும் இந்த கோட்டியிலே ஒருவருக்கு மட்டுமே என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் துணிவு இருந்தபடியால் நீர் ஒருவரே ஆண் பிள்ளை என்று பாராட்டினாராம். எம்பெருமானார் அவரை திருவேங்கடத்திற்கு அனுப்பி வைத்தார். அன்று முதல் அவருக்கு அனந்தான் பிள்ளை என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கும் அவருடைய வம்சத்தவர்கள் அனந்தான் பிள்ளை என்றே வழங்கப்பெறுகின்றனர். திருவேங்கட மலையில் அனந்தாழ்வான் கைங்கரியம் செய்வதற்காக வெட்டிய ஏரி, பூக்களுக்காக அமைத்த நந்தவனம், அதில் அனுஷ்டானத்திற்காக ஏற்படுத்திய ஸ்ரீ ராமானுஜ புஷ்கரணி என்ற குளம் ஆகியவை இன்னைக்கும் நாம காணும்படி அமைந்துள்ளன. அனந்தாழ்வான் திருநாட்டை அலங்கரித்த பொழுது அவருக்கு இந்த நந்தவனத்திலேயே சரமசம்ஸ்காரம் செய்யும்படி திருவேங்கடமுடையான் நியமிக்க, அப்படி சம்ஸ்காரம் செய்யப்பட்ட இடத்தில் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்றபடி ஒரு மகிழ மரமாக அனந்தாழ்வான் தற்போதும் எழுந்தருளியுள்ளார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த கைங்கரியத்தை செய்வதற்காகவே அனந்தாழ்வான் எம்பெருமானாரால் திருமலைக்கு அனுப்பப்பட்டார். அந்த அனந்தாழ்வான் சுவாமி நம்மாழ்வார் மிகவும் விரும்பி இருந்த பூவாகிய அந்த மகிழம்பூ மரமாகவே திருமலையில் எழுந்தருளி இருக்கிறார் என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. எம்பெருமானாரை போற்றி 4 வடமொழி ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ ராமானுஜ சதுஷ்லோகி என்ற ஸ்தோத்திரத்தையும், ஆண்டாளை போற்றி 4 ஸ்லோகங்கள் கொண்ட கோதா சதுஷ்லோகி என்ற ஸ்தோத்திரத்தையும், திருவேங்கடமுடையானின் சரித்திரத்தை, அதாவது அவருடைய வரலாற்றை மிக விரிவாக விளக்கும் வகையில் வடமொழியில் இயற்றப்பட்டுள்ள ஸ்ரீ வெங்கடாச்சல இதிகாச மாலா என்ற நூலையும், மேலும் திருவாய்மொழிக்கு ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற என்ற இந்த திருவாய்மொழி தனியனையும் அனந்தாழ்வான் அருளி செய்துள்ளார். இவருடைய ஆச்சாரிய நிட்டை நம் எல்லோரையும் பிரமிக்க செய்யும்.
ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எத்திராசர் என்ற ஆச்சாரிய நெட்டையில் ஒதுங்கிய மூவரை சேர்த்தே அருளி செய்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். மதுரகவி ஆழ்வார் அவதரித்த சித்திரையில் சித்திரை என்று அவதரித்த அனந்தாழ்வான் ஆண்டாள் அவதரித்த தினமான திருவாடிப்புறத்தன்று திருநாட்டை அலங்கரித்தார். இடைப்பட்ட காலத்தில் எதிராசருடைய திருவுள்ள முகந்த சிஷ்யராக வாழ்ந்தார். ஆச்சாரிய நெட்டைக்கு இலக்கணமாகவே திகழ்ந்த அனந்தாழ்வானுக்கு இம்மூவரோடும் இப்படி ஒரு தொடர்பு அமைந்துள்ளது ஆச்சரியமான விஷயமாகும். இப்போது சுவாமி அனந்தாழ்வான் அருளி செய்த கோதா சதுஷ்லோகியை அனுபவிப்போம். ஸ்ரீ அனந்தாழ்வான் அருளி செய்த கோதா சதுஷ்லோகி. அகிலாத்ம குணாவாசம் அஞ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுச்சரணம் வந்தே அனந்தார்ய தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சார்ய ஸ்ரீபாதாம்போருஹத்வயம் ஸ்வதுக்தமாங்கம் சந்தார்யம் அனந்தார்யம் அஹம் பஜே. நித்யாபூஷா நிகமசிரசாம் நிஸ்ஸமோ துங்கவார்த்தா காந்தோ யஸ்யா கச்சவிலுலுதைः காமுகோ மால்யரத்னைः சூக்த்யா யஸ்யா ஸ்ருதிசுபகயா சுப்ரபாதா தரித்ரி சைஷா தேவி சகலஜனனி சிஞ்சதாம் மாமபாங்கைः. நித்யாபூஷா நிகமசிரசாம் நிஸ்ஸமோ துங்கவார்த்தா காந்தோ யஸ்யா கச்சவிலுலிதைः காமுகோ மால்யரத்னைः சூக்த்யா யஸ்யா ஸ்ருதிசுபகயா சுப்ரபாதா தரித்ரி சைஷா தேவி சகலஜனனி சிஞ்சதாம் மாமபாங்கைः. மாதா சேத் துளசி பிதா யதி தவ ஸ்ரீ விஷ்ணுசித்தோ மகான் भ्राता चेत् यतिशेखरः प्रियतमा श्रीरङ्गदामा यदि ज्ञातारहस्तनयाः त्वदुक्तिसरसहस्तन्येन संवर्धिताः गोदादेवी कथं त्वमन्यसुलभा साधारणा श्रीरसी कल्पादौ हरिणा स्वयं जनहितं दृष्ट्वैव सर्वात्मनां प्रोक्तं स्वस्य च कीर्तनं प्रपदनं स्वस्मै प्रसूनार्पणं सर्वेषां प्रकटं विधातु मनिषं श्रीधन्विनव्ये पुरे जातां वैदिकविष्णुचित्ततनयां गोदाम् उदारां स्तुमः आकूतस्य परिष्क्रियाम् अनुपमाम् आसेचनं चक्षुषोः आनन्दस्य परम्परामणुगुणाम् आरामशैलेशितुः दद्धोर्मध्य किरीटकोटिघटित सोच्चिट्टकस्तूरिका माल्यामोद समेदित आत्मविभवां गोदाम् उदारां स्तुमः आकूतस्य परिष्क्रियामनुपमाम् आसेचनं चक्षुषोः आनन्दस्य परम्परामणुगुणाम् आरामशैलेशितुः दद्धोर्मध्य किरीटकोटिघटित सोच्चिट्टकस्तूरिका माल्यामोद समेदित आत्मविभवां गोदाम् उदारां स्तुमः सोच्चिट्टमालिका बन्धगन्धबन्धुरजिष्णवे विष्णुचित्ततनूजायै गोदायै नित्यमङ्गलम् मादृशा किञ्चनत्राणबद्धकङ्कणपाणये विष्णुचित्ततनूजायै गोदायै नित्यमङ्गलम् सर्वगन्ध इति ख्यात शुद्ध्यर्थे वेङ्कटेश्वरः यः समर्पितमाल्योगैः अनन्तार्याय मङ्गलम्. அனந்தாழ்வான் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கிருஷ்ணார்ப்பணம்.